தோட்டம் நேயர்களுக்கு வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கோல்டன் அக்வாரியம். இது அமைந்திருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் பவானிங்க. திரு பிரகாசண்ணா அவர்கள் வந்து இது அவர் கடந்த 30 வருஷமாக நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அவருடைய அனுபவத்தை நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு வந்திருக்கேங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விதமான வேலைகள் இருப்போம். மனதுக்கு வந்து புத்துணர்ச்சிக்காக நம்ம ஒவ்வொரு ஹாபிஸ் பண்ணிகிட்டு இருப்போம். நாய்க்குட்டி வளர்ப்போம், பூனை வளர்ப்போம், குதிரையெல்லாம் வளர்க்குறாங்க, ஒரு சிலர் பக்கம் ஒரு பக்கம் ஆடு மாடுகள் வளர்த்துறாங்க. அப்படி நம்ம வண்ண மீன்கள் வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டடாக இப்போ வந்து வளர்த்திட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலு அதுன்ட்டு கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுலேருந்து மாற்றுறதுக்காக இந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களும் ஒரு ஆர்வமாக இதில் பண்ணுவாங்க. மைண்டு ரிலாக்ஸாகவும் ஆகும், புத்துணர்ச்சியாகவும் இருக்குங்க. இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸு அண்ணாக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா வணக்கங்க. வணக்கங்க அண்ணா. நம்ம பேர் ஊர்? அண்ணா நம்ம பேர் பிரகாஷுங்க. சரிங்க. பவானியில் வந்து கடந்த ஒரு 30 வருஷமாக அலங்கார மீன் சொல்லி செஞ்சு வருதுங்க. இதே தான் சொந்த ஊருங்களா? இதே தான். கடையோட பேர் வந்து கோல்டன் அக்வாரியமுங்க. ஓ சரிங்க. நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஹாபியாக மெயின்டைன் பண்ணி வளர்த்திட்டு இருந்தேங்க. ஒரு சின்ன தொட்டி வச்சு வளர்த்திட்டு இருந்தேன். ஓ சரி. அதுக்கப்புறம் இதில் ஒரு ஆர்வம் வர 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 சரி வீட்டில் சின்னதாக ஒரு தொழில் மாதிரி பண்ணலான்னு இது முறையாக பயிற்சி வந்து நம்ம தூத்துக்குடி மீன்வள கல்லூரியில் போய் முறையாக பயிற்சி எடுத்துக்கிட்டுங்கன்னா இது வந்து ஒரு வியாபார ரீதியாக பண்ணிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓ சரிங்க. நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மீன் வந்து வாங்கி இந்த இடத்துல ஸ்டாக் பண்ணி வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறது. சரிங்க சரிங்க. ஒரு குறிப்பிட்ட ரகம் மட்டும் நம்ம உற்பத்தி பண்ணுற மாதிரி இருக்குங்க. அது மட்டும் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லது நல்லது. ஆனால் இப்போ நம்ம கடையில் என்னென்ன வகையான மீன்கள் வச்சுருக்கீங்க? ஆனால் மேக்ஸிமம் ஒரு 40 வெரைட்டிஸ் மீன் இருக்குண்ணா. 40 வெரைட்டி வச்சுருக்கீங்க? ஆமாங்கண்ணா. மோலிஸு, கோல்டு, ஏஞ்சலு, ஷார்க்கு, ஃபைட்ரு, சரிங்க, அப்புறம் ஃப்ளவரானு, சரி, பிளாக் மூர்ஸு, லைனட் கோல்டு, சரி, ரெட் கேப்பு, ஓ நிறைய வெரைட்டிஸ் இருக்குண்ணா. இதில் வந்து அதிகமாக விரும்பி வாங்குற வெரைட்டி எதுங்க? ஃபைட்டர்ஸ் வாங்குவாங்க. பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க குழந்தைங்களாம் ஃபைட்டர் வாங்குவாங்க. அப்புறம் கௌரா வெரைட்டிஸ் வாங்கி வளர்த்துவாங்க. அப்புறம் டைகர் ஷார்க் வளர்த்துவாங்க. இதுக்கு வந்து ஏர் மோட்டர் தேவையில்லைங்க. எதுக்குங்க? இந்த 3 வெரைட்டிஸுக்கும். ஓ கௌராக்கு, டைகர் ஷார்க்கு, ஃபைட்டர் வெரைட்டிஸில் ஏரியேஷன் தேவை. ஆமாம். அதனால் வந்து இன்சியலாக புதுசாக வளர்த்துறவங்க வந்து ஓகே இந்த வெரைட்டிஸ் வாங்கி வளர்த்துவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர வர ஒரு 3 மாதம் 6 மாதம் வளர்த்தி வர வர சரி வீட்டில் பெருசாகும். ஓகே. அதனால் வாங்கி வளர்த்தலான்னு விருப்பப்படும் போது அதுக்கு அடுத்த நடவடிக்கை ஒரு 2000 ரூபா சரி மதிப்புள்ள இதில் வந்து கண்ணாடி தொட்டி, சரி, அதுக்கு உண்டான காற்று புகுத்தி ப்ளஸ் வந்து கீழே போகிற ஸ்டோன்ஸு, பிளான்ஸு இந்த மாதிரிலாம் வாங்கி போட்டு சரி எல்லா விதமான மீன் வாங்கி வளர்த்துவாங்க. அது மற்ற மீனுக்கு எல்லாத்துக்கும் ஏரியேட்டர் தேவைங்க. கண்டிப்பாக ஏரியேட்டர் இருந்தால் தான் மீன் வந்து இறக்காமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மீன் விஷயம் அதுதான். நல்லது நல்லதுங்க. ஆனால் அந்த வண்ண மீன்கள் வளர்ப்பு தொழிலுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எதனால் வந்தீங்க? ஆனால் இது ஒன்றும் இல்லைண்ணா. எல்லா விதமான பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 1000 டென்ஷனு ஒரிஸ் இருக்கும். வீட்டில் வந்தால் ரெஸ்ட் கிடைக்காது. கண்டிப்பாக. எப்பயுமே மன உளைச்சலாகவே இருக்கும். அதனால் வந்து இது வந்து எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் வரதும் தொழில், ப்ளஸ் வந்து இஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்யும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓ சரி. இதை வந்து இந்த டைமிங்லாம் எனக்கு இதில் முக்கியத்துவம் இல்லைன்னு வச்சுங்களேன். இதை வந்து ஆத்மார்த்தமாக இது வந்து மனசுக்கு பிடிச்சி இந்த தொழில் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொரு மீனும் ஒன்று விளையாடுறது, குட்டி போடுறது, இனப்பெருக்காக அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் இந்த தொழில் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓ சரிங்க சரிங்க. ஆனால் இந்த வண்ண மீன்கள் வந்து யாரெல்லாம் வாங்குறாங்க, எதுக்காக வாங்கி யூஸ் பண்ணுறாங்க? ஆனால் இது பார்த்தீங்கன்னா பேங்க்கு, டாக்டர்ஸு, ஸ்கூலு, சரி, அப்புறம் காலேஜஸ்ஸு, சரி, அப்புறம் வந்து வீட்டில் வந்து ஒரு ஃபாண்டு மாதிரி போட்டிருப்பாங்க. சரிங்க. அந்த மாதிரிலாம் வாங்கி வளர்த்துறாங்கண்ணா. வெறும் மீன் தொட்டி வைக்கிறது மட்டும் எங்களோட நோக்கம் இல்லை. மீன் தொட்டி வச்சு அது மீன் சாகாமல் இருக்குதா, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு மாதம் ஒரு தடவை அவங்களோட இடத்துக்கு போய் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இண்டஸ்ட்ரியல் லைன்லேயும் நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க? எல்லாமே பண்ணி கொடுத்துலாம். ஓ கஸ்டமர் சர்வீஸ் தான் முக்கியம் நமக்கு. அதாங்க. ஆனால் அவங்க மீன் தொட்டிகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு இதில் வந்து அரிக்காட்டா மணின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதில் இருக்கிற மீன்களுக்கு அது ஏன் அப்படி பேர் வச்சுருக்கீங்க? நான் அரிக்காட்டா மணின்னா ஒன்றும் இல்லைங்கண்ணா. நம்ம ஒரு மனுஷனுக்கு பணம் தரோன்னு வச்சுக்கோங்க. சரி. இல்லை பணம் வாங்குகிறோம். சரி. அந்த வார்த்தையை உச்சரித்து கொடுக்கும்போது சரி நம்மளோட பணம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு 100 ரூபா நான் தரேன்னா சரி அது வந்து பல மடங்காக பெருகுன்னு ஜப்பானியரோட ஒரு ஐதீகம். ஓகே. ஜப்பானீஸ் வாஸ்துப்படி வந்து அரிக்காட்டா மணின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட 100 ருபீஸ் கொடுக்கும்போது இனிமுகமாக, அதாவது மகிழ்ச்சியோட கொடுக்கும்போது எனக்கு வந்து பணம் வந்து 100 ரூபா கொடுத்தா எனக்கு 1000 ரூபா வரும்னு ஒரு கணக்கு. ஓகே. அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓ சரிங்க சரி. இப்போது வாஸ்துங்கிறதெல்லாம் உண்மைங்களான்னா அது எல்லாம் எப்படி? அது நிறைய பேர் வாஸ்து மீன்களெல்லாம் வளர்க்குறாங்க இல்லைங்களா? ஆமாம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். வாஸ்து மீன் உண்மைதாங்க. அதாவது வாஸ்து வந்து 3 வகையாக வளர்த்துறாங்க. சரி. இந்திய வாஸ்து, சீன வாஸ்து, மலேசியா. சரி. அப்படின்னா இந்திய வாஸ்து அப்படின்னா 8 கோல்டு ஃபிஷ்ஷும் ஒரே ஒரு பிளாக்.
நவகிரகம் மாதிரிங்க. சரி. 9 மீன் ஒரு தொட்டியில் வளர்த்தணும். ஓ சரி. கீழே கல் போட்டு பின்னாடி செடி இயற்கையான இருக்கிற மாதிரி. அதே மாதிரி தினமும் 2 தடவை உணவு போடுற மாதிரி இருக்கணும். சரி. அது வந்து நம்ம மீனுக்கு தீனி போடும்போது நமக்கு வந்து ஒரு வருமானம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஓ ரைட்டுங்க. பறவைங்களுக்கு, மீன்களுக்கு, நாய்கள், பூனை எல்லாத்துக்கும் நம்ம வந்து உணவு கொடுக்கும்போது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்க. அதான் இப்போ காகத்துக்கெல்லாம் ஒரு சிலர் வந்து வைப்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த உணவு போடுறது அது ஒரு நல்லதாக சொல்கிறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலேசிய வாஸ்து மீன்னா ஃப்ளவர் ஹான்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ரிவரில் கிடைக்கக்கூடிய ஜிலேபி மீன் மாதிரியே இருக்கும். ஓ சரி. மண்டை மட்டும் ஆமா, அது கொண்ட வச்ச மாதிரி இருக்கும். அது வந்து ஃப்ளவர் ஹான்னு பேரு. அது மலேசிய வாஸ்து மீன். ஓ சரி. சீனா வாஸ்து மீன் அரவணான்னு பேருங்க. அரவணா அது சில்வர் அரவணா, பிளாக் அரவணா, ரெட் அரவணா, கோல்டன் நிறைய கேட்டகரியில் இருக்குது. ஓகே. ஆமா, நான் கூட ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாத்துங்க, பெரிய அரவணா வச்சிருந்தாங்க. கேட்ட லேக்ஸ் கணக்குல சொல்றாங்களே. ஆமாங்க, அது கலருக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மீனை வந்து பேண்டட் பண்ணிக்கிறாங்க. அதாவது சரி, யாருமே உற்பத்தியே பண்ண முடியாது. ஏங்க? அதை வந்து அங்கேயே ஸ்டெராய்ட் பண்ணிடுவாங்க. கருத்தடை பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்போ நமக்குள்ளே வாங்குற மாதிரி தான் சைனால தான் உற்பத்தி பண்ணான்னு வச்சுக்கோங்க. அந்த இது வந்து ஸ்டெராய்ட் பண்ணிடுவாங்க. இங்கே யாருமே இனப்பெருக்கம் பண்ண முடியாது. இப்போ இந்தியாவில் யாரும் பண்ணுறது இல்லைங்க. யாருமே பண்ண முடியாது. ஓ சரிங்க. ஆனால் இப்போ நீங்கள் கொடுக்குற மீன்கள் எல்லாம் வந்து அது மல்டிப்ளேஷன் ஆகலாம், இனப்பெருக்கம் பண்ணி அது நம்ம குட்டி போடுங்களா? நான் கொண்டு போகிற மீன் நாங்கள் கொடுக்குற உணவில் மீன் வளரதான் செய்யக்கூடிய இனப்பெருக்கம் ஆகாது. இனப்பெருக்கம் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சரிவிதமான புரோட்டீன் உணவு கொடுக்கணும். நல்ல புரோட்டீன் உணவு கொடுத்தா மட்டும்தான் இனப்பெருக்காகும். புரோட்டீன் உணவுனா உயிருள்ள உணவு. சரிங்க. அதாவது மொய்னா கல்ச்சர் இருக்குது, டேஃப்னியா கல்ச்சர் இருக்குது. ஓ. அப்புறம் வந்து மீல் வோமு. ஓ சரிங்க. அப்புறம் எர்த் வோமு, அப்புறம் ஃப்ரோசன் ஆர்டிமியா, சரிங்க, பிளட் வோம்ஸு, இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணி அதை நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஆட் பண்ணும்போது அதுக்கு தேவையான ஃபுல் ப்ரோட்டீன் கிடைக்கும். அப்போ தான் மேல் ஃபீமேல் நல்லா என்கேஜ்மெண்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக எக்கு ரிலீஸ் பண்ணும். குட்டி போடுறது குட்டி தனியாக போடுங்க. ஹெல்த்தியான குட்டியாக வரும். நீங்கள் வெறும் பெல்லட்டில் திணி போட்டுட்டு எங்கள் வீட்டில் குட்டி போடல, முட்டை போடலன்னு நிறைய பேர் வராங்க. ஓ சரி. இதான் ரீசன். அதாவது ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும், உயிர் உணவு கொடுத்தா தான் பெஸ்ட்டு. ஓகே. ஆனால் இப்போ உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போகிற மீன்கள் எல்லாம் குட்டி போடுங்களா, இல்லை அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குங்களா? இல்லைங்க, நாங்கள் வாங்கிட்டு போகிற மீனை வந்து நீங்கள் வெறும் பெல்லட் தான் போடுவீங்க. நாங்கள் கொடுக்குற தீனி மட்டும் தான் போடுங்க. அந்த தீனி போட்டால் உங்களுக்கு இனப்பெருக்கம் ஆகாது. ஏங்க? அதுக்கு முறையான புரோட்டீன் உள்ள ஃபீடு போட்டால் தான் இனப்பெருக்கம் ஆகும். அப்போ இந்த ஃபுட்டெல்லாம் வந்து சும்மா வெறும், அதாவது மீன் வளர்றதுக்கு தான் இதுக்கு ஃபுட்டோடைய இனப்பெருக்கம் ஆகுது. தனியாக நீங்கள் புரோட்டீன் உள்ள உணவு கொடுக்கணும். புரோட்டீன் உணவுனா எல்லாமே உயிர் உணவாக இருக்கும். சரிங்க. மொய்னா கல்ச்சரு, வினிகரீலு, பீரீலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் வோம்ஸு, எர்த் வோம்ஸு, சரி, அப்புறம் ஃப்ரோசன் ஆர்டிமியா, அப்புறம் ஆர்டிமியா ஃப்ளேக்ஸு, ஓ சரி, பிளட் வோம்ஸு, இந்த மாதிரிலாம் நீங்கள் உயிர் உணவு ஒன்றா கிரியேட் பண்ணியோ நீங்கள் வந்து வாங்கியோ, மார்க்கெட்டில் கிடைக்குது, அதை வாங்கி வச்சு ஃப்ரீசரில் வச்சு அதை யூஸ் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் மீனுக்கு ஃபீடு போட்டால் தான் சரி மீனுக்கு தேவையான ஃபுல் ப்ரோட்டீன் கிடைக்கும். அப்போ தான் மேல் ஃபீமேல் என்கேஜ்மெண்ட் ஆகி பேபிஸ் போடும். ஆட்டோமேட்டிக்காக எக் லே பண்ணும். இந்த இப்போ பாசி எல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் கூட கொடுக்கலாங்க? பாசி கொடுக்கலாங்க, ஓவரா சாப்பிடாதுங்க. அதுல வந்து ஒரு ஸ்பைரோனா ஒரு பாசி இருக்குங்க, அதை வேணா யூஸ் பண்ணலாங்க. அது நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கு டெமோ வேணா காமிக்கிறேன், ஒரு எப்படி மீன் உங்களுக்கு சாப்பிடுது அப்படிங்கிற மாதிரி. நல்லது. ஆனால் உங்களுக்கு பின்னாடி இப்போ நிறைய ஃபைட்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனி பவுலில் வச்சிருக்கீங்க. ஏங்க அது தனியாக வச்சிருக்கீங்க? அது வந்து மெச்சூர் ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. அடல்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தனியாக தான் வைக்கணும். இல்லைன்னா சண்டை கோழி மாதிரி ஒன்று சண்டை போட்டுட்டு ஒன்று இறந்துடும், ஒன்று உயிரோடு இருக்கும். அதனால வந்து கம்பல்சரி தனியாக தான் வைக்கணும். பெண் மீன் இதோட ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் பக்கத்தில் ஒரு டேங்க்ல வச்சுட்டு சரி ரெண்டுக்கும் கரெக்டான தீனி கொடுத்துட்டு இருக்கணும். சரி. ஆண் வந்து எப்போ நுரக்கூடு கட்டுதோ அப்போதான் பெண் எடுத்து உள்ள விடணும். சரி. தொட்டியில் விட்டுட்டு ஒரு 3 நாள் வந்து பெண்ணோட ஒத்துழைப்பு வந்ததுக்கப்புறம் எல்லாம் எக் ரிலீஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து ஆண் மீன் வந்து அதை சேஸ் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கும். சரி. அந்த டைம்ல பெண் மீனை ரிமூவ் பண்ணி வேற ஒரு டேங்க்ல போட்டுடணும். சரி. அந்த முட்டை வச்ச இதெல்லாம் வந்து ஆண் தான் அடகாத்து குஞ்சு பறி ரெடி பண்ணி விடும். சரிங்களா? அது மினிமம் வந்து ஒரு 15 நாள் அதோடய அணைச்சு வச்சுட்டு நல்லா க்ரோத் பண்ண வைக்கும். அதுக்கப்புறம் மணி தனியாக பிரித்து குட்டிங்களை தனியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரி. இப்போ நீங்கள் புதுசாக வாங்க வரவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களா? சொல்லி தருவோங்க. சின்ன பசங்க ஆல்ரெடி எல்லாம் அப்டேட்டில் தான் இருக்கிறாங்க. எல்லாமே செல்ஃபோன் நோண்டிட்டு இருக்காங்க. எல்லாமே இப்போ கொரோனா டைமில் எல்லாமே செல் யூஸ் பண்ணிட்டு எல்லாமே செல்லில் அத்துப்படியாக இருக்கிறாங்க. நமக்கு தெரியாத விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியுது. சரி. அதனால அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க அல்மண்ட் லீஃப் முதல் கொண்டு அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய ஆஃபர் நாங்கள் போட்டிருக்கிறோம். சரி. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பீட்டா பவுலு ப்ளஸ் வந்து ஒரு பீட்டா ஃபிஷ், ஃபுல் மூன் பீட்டா. சரிங்க. அதுக்கப்புறம் பாதாம் லீஃப் உள்ளது, அதாவது ஆல்மண்ட் லீஃப்னு சொல்லுவாங்களா. பாதாம் லீஃப் எதுக்காக போடுறீங்க? அது போட்டிங்கன்னா தண்ணியோட பிஹெச் வந்து ரெடியூஸ் பண்ணி விடும், நியூட்ரல் பண்ணி. ஆமாம், நல்லா இருக்கும்.
அதாவது மீனுக்கு தேவையான நல்ல விதமான தட்பவெப்பநிலை கிடைக்கும். பெனிஃபிஷியல் பாக்டீரியா அதில் உற்பத்தி ஆகும். பாதாம் இலையில மீன் வந்து அந்த வால் சுருங்குற தன்மை வராதுன்னு வச்சுங்களேன். மீன் எப்பயுமே ஒரு போர் வீரன் மாதிரி நல்லா வெறிச்ச மாதிரியே இருக்கும். அந்த டைல் அழகா இருந்தால் தான் ஃபைட்டருக்கே வேல்யூ. சூப்பர். அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே. அதே மாதிரி பாதாம் லீஃபு அந்த கண்டெய்னர் ஒன்று பவுல் ஒன்று தரோம். சரி. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃபுட்டு ஃபிஷ்ஷு 4மே செஞ்சு இந்த சம்மர் ஆஃபராக வந்து 149 கொடுக்குறேங்க. நல்லது நல்லது. நான் உங்களுடைய நம்பர் இதில் கொடுக்குறேன், அவங்க கான்டாக்ட் கண்டிப்பாக உங்கள் சேனல் மூலிமா வரவங்களுக்குலாம் 149 நம்ம கொடுக்குறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 225 கொடுத்துட்ருக்குறோம். சரிங்க சரிங்க. இப்போ நம்ம பார்க்கில் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்க்குறீங்க இல்லைங்களா, கொய்க்கார்ப்பு கொஞ்சம் நீளமாக இருக்கும் இல்லைங்களா? ஆமாம். அந்த மீன்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா? பண்ணுறேங்க. அது வந்து நம்ம 3 இன்ச்லேருந்து தரேங்க. 3 இன்ச்சில் உங்களுக்கு 50 ரூபா ரேஞ்ச் வருங்க. சரி. அதே நல்ல குவாலிட்டியான பீஸ் தான் 150 ரூபா ஒரு வேல்டேலாக வரும். ஓகே. அதே மல்டி கலர் இருக்குது, 3 கலரு 2 கலரு, அது ஒயிட் வித் ரெட்டில் கேட்பாங்க. சரிங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசு வாங்குவாங்க. பெரிய பெரிய பங்களாஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய பாண்டு மாதிரி வீட்லேயே போட்டிருப்பாங்க இண்டோர்லேயே. சரிங்க சரி. இண்டோர் அவுட்டோரில் கஸ்டமர் மெஷர் என்ன மாதிரி வேணுமோ நம்ம செட் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்க. அதாவது வந்து என்ன சைஸ் அவங்க ½ ஃபீட் 1 அடி கேட்டாலும் கொடுக்கலாம், அரை அடி கேட்டாலும் கொடுக்கலாம். சரிங்க. 2 அடி கேட்டாலும் கொடுக்கலாம் மீன். அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வரும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஒரு 100 ரூபாலேருந்து ஒரு 1 லட்ச ரூபா வரையும் ஒரு மீனோட விலை இருக்குன்னு வச்சுங்களேன். அதான் அந்த கலருக்கு பேச்சஸ் தகுந்த மாதிரி ரேட் வரும்னு வச்சுங்க. சரிங்க. இது வளர்த்துறதுனால என்ன பெனிஃபிட்ஸுங்கண்ணா? ஆனால் இது ஒன்றும் இல்லைங்கண்ணா. டவுனில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா செல்ஃபோனு டிவி பார்ப்பாங்க, அந்த மாதிரி சினிமாவுக்கு போகணும் அந்த மாதிரிலாம் விரும்புவாங்க. அதான் அதே மாதிரி குழந்தைங்க 24 ஹவர்ஸ் செல்ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்குது. அதுலேருந்து இந்த மீன் தொட்டிக்கு மாறி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ் குறையுது, ஞாபகத்திறன் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்க, புரியுதுங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கும். குழந்தைங்க வந்து நல்லா படிக்கும். ஏன்னா ஒரு தொட்டியில் எவ்வளோ மீன் இருக்குதுன்னு எண்ணி பார்க்குங்க. அப்புறம் மீன் குட்டி போடுது, முட்டை போடுது, இதுன்னு துரத்தி விளையாடுது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதிப்படி ஒரு மனுஷனோட வாழ்நாள் வந்து 60 வயசு இருக்கிறான்னு வச்சுங்க. சரி. மீன் தொட்டி வச்சிருக்க வீட்டில் வந்து ஒரு 5 வயசு இன்க்ரீஸ் ஆகுது. என்னத்தினால சொல்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து தூங்குறதுக்கு முன்னாடி டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் மீன் தொட்டி பாருங்க, ரசிங்க, அதுக்கு உணவு எடுங்க. சரி. உணவு போட்டு விளையாடுது, இந்த மூவ்மெண்ட் ஆகுது, அதான் தீனி பத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸாக போடலாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு மைண்டு ரிலாக்ஸ். ஏன்னா 1000 விதமான டென்ஷன் ஒரீஸில் இருக்குது. கண்டிப்பாக அதுலேருந்து இது ரெக்கவர் ஆகி வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. தியானம் பண்றதை விட அந்த மீன் தொட்டி முன்னாடி உட்காந்து ஒரு அரை மணி நேரம் மீன் தொட்டி ரசிச்சுனாவே உங்களுக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். தூக்கம் நல்லா வந்துடும். நல்லா சாப்பிட்டுட்டா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து மீன் தொட்டியை ரசிச்சுட்டு போனோன்னு படுத்து தூங்கிடணும். அவ்வளோதான். செல்போன் நோண்டக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக இதை வந்து ஒரு 48 நாள் பண்ணி பாருங்க. நீங்களே அதில் வந்து ஒரு தீர்வு காணுவீங்க. நல்லது நல்லது. அண்ணா, ஒரு சின்னதாக ஒரு டேபிளில் வைக்கிற சின்ன மினிமம் பாக்ஸ் அது என்னதுலேருந்து பண்ணுறீங்க? மேக்ஸிமம் வந்து இண்டஸ்ட்ரியல் லெவலில் வரைக்கும் எந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ பவுல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபாய்க்கு நம்ம பவுல் தரோங்கண்ணா. சரி. கண்ணாடி தொட்டின்னு பார்த்தீங்கன்னா சரி ஒரு 100 ரூபா. சரி. 200, 500, 1000, 2000 அது ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. டெக்கரேஷன் அடியே கொடுக்குறீங்களா? டெக்கரேஷன் தனி ரேட்டுண்ணா. டெக்கரேஷன் தனி சார்ஜ் வரும். சரிங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வரையும் டேங்க் செஞ்சு தரலாம். கஸ்டமரோட இல்லை குழந்தைய கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சின்ன குழந்தைக்கு ஒரு பவுல் ஒன்று கொடுத்தோம்னா ஒரு 60 ரூபா பவுல், ஒரு 20 ரூபாய்க்கு கல், அந்த மாதிரி ஒரு தீனி ஒரு 10 ரூபா, ஒரு வடை ஒரு 10 ரூபா, சரி, மீன் ஒரு 100 ரூபா, இப்படி போட்டு ஒரு எக்கனாமிக்கு ஒரு 200 ரூபாய்க்கு வர மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இதே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வீடுகள் இல்லாட்டி உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் முன்னாடி அது வந்து நம்ம கேட்லாக் மாதிரி கொடுத்துருவோங்க கஸ்டமருக்கு. கேட்லாக் இருக்குங்களா? இருக்கு நம்ம கிட்ட. அதாவது என்னென்ன விதமான டேங்க் ஆல்ரெடி செஞ்சிருக்கு. நம்ம வந்து கடந்த 30 வருஷமா தொழில் பண்ணும்போது சரி எல்லாமே நான் கேட்லாக்ல அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். சரி. என்ன மாதிரி உங்களுக்கு டேங்க் வேணும், இதோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிடுவோம். நாங்கள் அந்த கேட்லாக்ல நம்மளுக்கு காமிக்கிறீங்களா? காமிக்கலாங்க. சரிங்க சரி. அதை பார்த்துட்டு ஓகே அதுக்கு இதாக வந்து என்ன மாதிரி பட்ஜெட் தகுந்த மாதிரி நமக்கு வரும். சரி. மெயின்டெனன்ஸ் எப்படி ஈஸி மெயின்டெனன்ஸ் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். 2 டைம் வந்து நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோங்க. அது ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தான். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மட்டுங்களா இல்ல ஃபர்ஸ்ட் 2 தடவை நான் சர்வீஸ் ஃப்ரீயா மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவோம். சரி. அப்புறம் கஸ்டமருக்கு சொல்லிடுவோம், இப்படி பண்ணுங்க சார், ஏதாவது டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படிங்க. சரி. இல்ல தம்பி நீங்களே வந்து மெயின்டைன் பண்ணிக்கங்க, இது வாங்கி வச்சதோட சரிப்பா அதை நான் எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னா தீனி மட்டும் நம்ம கொடுத்துட்டு வந்துருவோம். அவங்க ஃபோன் பண்ணானா 1 நாள் to 2 நாள்ல நம்ம போய் அதை சர்வீஸ் அட்டன் பண்ணி கொடுத்துருவோம். தமிழ்நாடு ஃபுல்லாவே மீன் தொட்டி பராமரிச்சு தரதுக்கு என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்ன மாதிரி பராமரிப்பு? அதாவது கண்ணாடி தொட்டி, சின்ன கண்ணாடி தொட்டில இருந்து பெருசு பாண்டு வரை, மண் பாண்டு, பெரிய பெரிய குழி, இன்டோர் பாண்டு, அவுட்டோர் பாண்டு, பிளஸ் டாக்டர், இன்ஜினியர்ஸ், அதான் பிளஸ் பேங்க்ல வச்சிருக்காங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாவே நான் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்க. நல்லது நல்லது. ஆனா இது ஒரு தொழில் ரீதியா பண்ணா உங்களுக்கு பயனளிக்குங்களா? தொழில் ரீதியா பண்ணலாங்க. முதல்ல வந்து
அப்சர்வேஷன் நல்லா பண்ணிக்கணும், அதாவது லேர்ன் பண்ணிக்கணும் இந்த தொழிலை பற்றி எப்படி ஏது சரி அப்படின்னு ஒரு ஓரலாக இல்லாமல் ஒரு பண்ணையிலையோ இல்லை வந்து முறையான ஆள்கிட்ட போய் நல்லா பயிற்சி பட்டுட்டு சரி இதை வந்து வீட்டில் வந்து அடிஷ்னலாக தான் வச்சு பண்ணணும். இதை வந்து மெயின் தொழிலாக பண்ண வேண்டாம். சரி அடிஷ்னலாக வச்சு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக தான் ஒரு ஷோரூமோ இல்லை கடையை வைக்கிற மாதிரி ஒரு 3 வருஷம் நீங்கள் பயிற்சி பட்டுட்டு போனாதான் உங்களுக்கு லாபகரமாக தெரியும். நீங்கள் எடுத்தோடனே உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய கடை ஆரம்பிச்சு மீனை போட்டு அதை வாங்கி போட்டுன்னா ரொம்ப ரிஸ்க்கு. அதாவது இது உயிருள்ள பொருள் எல்லாமே. ஒரு பொருளோட இந்த பொருளோட மதிப்பு ஒரு 150 ரூபான்னு வச்சுக்கோங்க. இது இறந்து போயிட்டா தூக்கி நம்ம டிச்சிலையோ கீழே தான் ஓட்ட போகிறோம். ஆனால் இது தொழில் ரீதியாக பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் என்னங்க? நான் இது எடுத்தோன்னே தொழில் ரீதியாக பண்ண வேணாங்கன்னா முதல்ல முறையாக கற்றுக்கிட்டணும். சரி முதல்ல கற்றுக்கிட்டு அவங்க வீட்டில் ஒரு டேங்க் வச்சு மெயின்டைன்ஸ் பண்ணி பார்க்கட்டும். ஓகே மெயின்டைன் பண்ணி பார்த்து அவங்களுக்கு நல்லா இருக்குது, அவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை, டைமிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இது அர்ப்பணிப்போட பண்ணணும்னா சும்மா ஏன்னா அதை பொருளை வாங்கி போட்டோம் கண்டிப்பாக நான் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் எனக்கு வரணும் அப்படின்னா இது பைபேக்கில் வராதுங்கண்ணா. சரி சரி இதில் வந்து அர்ப்பணிப்போட செய்யணும். வெளியூர் போக முடியாது முடிஞ்ச அளவு. ஏன்னா நம்ம வந்து எல்லா நாளும் நம்ம இருந்து ஃபீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சூழ்நிலை. சரி வேற ஆள்காரை போட்டு போனோம்னா அவங்களாம் பார்க்க மாட்டாங்க, நம்ம பார்க்க மாதிரி அவங்க பார்க்க மாட்டாங்க. அதனால தண்ணி மாத்திர சூழ்நிலை என்ன இது நமக்கு தான் தெரியும். இதை பற்றி முறையா பயிற்சியோ இல்லை கல்வியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நல்லபடியாக கற்றுக்கிட்டு பண்ணினாங்கன்னா ஒரு 2 வருஷம் இது அப்சர்வேஷன் ஆகும். 2 வருஷம் நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணினாதான் ஒரு வியாபார நோக்கில் பண்ண முடியும். அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை வாங்கி ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கு உகந்ததாக இருக்கும். நீங்கள் வந்து இருக்குது பணம் நான் இன்னைக்கு முதல் போட்டுறேன் 10 நாள் வருமா 20 நாள் வருமா வரவே வராது. அந்த மாதிரி யாரும் இது செய்ய வேண்டாம். ஓகே முழுமையாக கற்றுக்கிட்டு பண்ண சொல்கிறேன். கற்றுக்கிட்டு பண்ணுங்க. ஆர்டர் அந்த அளவுக்கும் நம்ம ஆர்டர் இருக்குண்ணா. நமக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே சரி ஆர்டர் கேட்குறாங்க. மீன் நம்ம சப்ளை பண்ணணும். ஓகே பையர் யாரும் எல்லா விதமான மீனும் கேட்குறாங்க. உற்பத்தியாளர் யாருமே இல்லை. ஏன்னா இது வந்து போதி பயிற்சி எடுத்து இது நெளிவு சொல்லிவு நிறைய இருக்குதுங்கண்ணா. உயிரோட இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மீனோட விலை 150 ரூபா வருது. சரி சரி இது உயிரோட இருந்தால் தான் வேல்யூ. இது இறந்து போயிட்டா நம்ம தூக்கி கீழேயோ டிச்சிலையோ ஏதோ ஊற்ற போகிறோம். கண்டிப்பாக அதனால அது லாஸ் ஆகாமல் நம்ம இருக்கிற மீனை முறையாக பயன்படும். அதனால தான் நான் வந்து உயிர் உணவு எல்லாத்துக்கும் சொல்கிறதே காரணமே அதுதான். நம்ம இருக்கக்கூடிய மீன் 100 மீன் இருந்தாலும் சரி சரி 100 மீனுக்கு உயிர் உணவு கொடுத்து இல்லை புரோசன் ஆட்டியுமே கொடுத்து நல்லபடியாக நல்ல ஆரோக்கியமான தீனி போட்டு மெயின்டைன் பண்ணாதான் மீன் நல்லா இருக்கும். மீன் இறந்து போகாமல் இருக்கும். மெயின் விஷயமே இது லாபமே வந்து டெய்லி கடை திறக்கும் போது காலையில் சரி எத்தனை தொட்டியில மீன் சாகாமல் இருக்குது அது அளவு அவங்க சேஃப்டி. ஓகே சும்மா ஒரு 30 தொட்டி வச்சிருக்கிறேன் 15 தொட்டி மீன் செத்து போச்சு அப்படின்னா அவங்க வந்து பிஸ்னஸ் சரியில்லை. அதனால வந்து இது வந்து டெய்லி கடை திறக்கும் போதே தெரிஞ்சிடும். காலையில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10 மணி திறக்கனா 10:15 கூட தெரிஞ்சு போயிடும். நேற்று எத்தனை ரூபா லாஸ் ஆயிருக்கு. இவங்களுக்கு லாபம் வந்து நேற்று ஒரு 10,000 வியாபாரம் ஆயிருக்கும். 4,000 மீன் சேர்த்து அவங்க வந்து வியாபாரம் பண்ண முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால நம்ம இருக்கிற மீனை வந்து நல்ல குவாலிட்டியான மீனை நல்ல பையர்கிட்ட வாங்கணும். சரி சரி நல்ல பண்ணையாளர்கிட்ட. ஓகே ஒரு 5 ரூபா அதிகமாவோ இல்லை 50 பைசா அதிகமாக கொடுத்து மீனுக்கு தகுந்த மாதிரி 50 பைசா 1 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி அதிகம் கொடுத்து குவாலிட்டியான மீனை வாங்கி நீ குவாலிட்டியான தீனி போட்டு நல்லபடியாக மெயின்டைன் பண்ணாதான் இந்த தொழில லாபகரமாக நடக்கும். நீங்க தீனி போடுறதுக்கு சங்கடப்பட்டு வெறும் பல்லட்டு தான் போடுறீங்க அப்படின்னா மீன் வத்தலும் சொத்தலமா இருக்கும். பையர் வந்தோ இல்லை கஸ்டமர் வருவாங்க நம்ம வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. சரி இல்லை வந்து ஆஃபீஸ் வருவாங்க இல்லை ஷாப்புக்கு வந்து பார்ப்பாங்க. என்னங்க மீன் இப்படி இருக்குது இழப்பா இருக்குது நல்ல குவாலிட்டியான மீன் வாங்கி போடுங்க. சரி அதனால அவங்க சொல்ற மாதிரி நம்ம வச்சுக்கூடாது. நம்ம வாங்கும்போதே ஒரு தரமான மீன் நல்ல குவாலிட்டியா இருக்கிற மீனை பார்த்து எங்க அந்த கடான்னு தொலாவி பிடிச்சி நம்ம வாங்கணும். இப்போதான் நவீன காலம் நிறைய ஆகிப்போச்சு. யூடியூப் நிறைய யூடியூப்ல சர்ச் பண்ணாவே குவாலிட்டியான மீன் யாரு தருது எங்க கிடைக்குது. ஓகே விலை கம்மின்னு பார்க்க வேண்டாம். நல்ல தரமான மீன் வாங்கிக்கலாம். எங்க கிட்ட எப்பயுமே தரமான மீன் நல்லபடியா கிடைக்கும். அதே மாதிரி கண்டிஷன் சரியில்லாத மீன் நாங்க எப்பயுமே சேல் பண்ண மாட்டோம். சரி அதே மாதிரி பார்த்தா இது தேவையான பயிற்சி வந்து நம்ம கேவிகேல தராங்க, நாமக்கல்ல இருக்குது. அதே மாதிரி பவானிசாகர் டேம்ல பயிற்சி தராங்க. ஓ சரி அதுக்கும் இதுனா சென்னை தராங்க. சென்னை பெரங்கிப்பேட்டை சரி தூத்துக்குடி இந்த இடத்துல மீன்வள கல்லூரிகள் இருக்குது. ஆமாம் அதுல போய் முறையா பயிற்சி எடுத்துட்டு நீங்க வந்து இந்த தொழிலை லாபகரமா செஞ்சு வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் அந்த தொழிலில் நீங்கள் கடந்த 30 வருஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. இதில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா இருக்குது? அதாவது வருஷம் பூரா உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு வருமானம் இருக்குங்களா? போதிய வருமானம் கிடைக்குதுங்களா? வருஷம் ஃபுல்லாக வருமானம் இருக்குன்னா நம்ம கரெக்டாக நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும். சரி நம்ம அகலக்கால் வைக்கக்கூடாது. சரி அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து 6 மாதம் தான் பிஸ்னஸ் கரெக்டாக இருக்கும்.
அதாவது குழந்தைங்களுக்கு எக்ஸாம் லீவ் இப்ப அவங்க டூர் போயிருவாங்க. அதே மாதிரி எக்ஸாம் டைம்ல எக்ஸாமுக்கு படிப்பாங்க. கண்டிப்பா அந்த டைம்ல ஒரு 1.5 மாசத்துக்கு வியாபாரம் இருக்காது. அதாவது ஏற்கனவே இருக்கிற மீன் தொட்டி பராமரிக்க அவங்க பேரண்ட் வந்து ஃபீடு தான் வாங்கிட்டு போவாங்க. புதுசா எக்ஸஸா மீன் தொட்டியோ மீனோ இந்த மாதிரிலாம் எதுவும் வாங்க மாட்டாங்க. அதனால வந்து இன்னைக்கு நல்ல சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி போட்டு நீங்க அந்த பணத்தை எடுத்து பெரிய செலவு பண்ணக்கூடாது. அதாவது எக்கனாமிக்கா பண்ணிக்கணும். ஆனா வருஷம் ஃபுல்லா வியாபாரம் இருக்குது. உற்பத்தியாளரை நிறைய வரவேற்கிறாங்க. நிறைய உற்பத்தி பண்றதுக்கு ஆள் தேவை. சரி, நம்ம தமிழ்நாட்டுல அதிக அளவு ஈடுபாடோட இறங்கி பண்ணல இதுவரையும். அதான் இப்போ ஓவராலா உங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்க? ஓவரால் மார்க்கெட் நல்லா இருக்குங்க. மும்பை மார்க்கெட்டும் சரி, கல்கத்தா, சென்னை, மதுரை, தூத்துக்குடி எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கு. வியாபாரம் எல்லா இடத்துலயும் நல்லா இருக்குது. நம்ம அந்த மாதிரி பொருளை வாங்கி வச்சிருக்கணும். நல்லதுங்க. எதுவுமே நீங்க நம்ம முறையா பயன்படுத்தி நல்லபடியா வச்சிருந்தாதான் ஒரு பையர் வந்து வாங்குவாங்க. நம்ம சும்மா ஒரு 5 மீன் வச்சுட்டு கண்டிப்பா கஸ்டமர் வரல ஒரு 100 மீன் 200 மீன் வச்சுட்டு அதை முறையா பராமரிச்சுட்டு அதுக்கு உண்டான காற்று புகுத்திகள் பிளஸ் வந்து லைட்டு உள்ள வர அட்மாஸ்பியர் செட்டிங் டேங்க் எல்லாம் நல்லபடியா வச்சிருந்தா நீங்க எங்க சந்தில வச்சிருந்தாலுமே உங்களை வந்து கஸ்டமர் வாங்கிட்டு போயிடுவாங்க. நல்லது. ஆனால் இப்போ இந்த தொழிலுக்கு அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உதவிகள் கிடைக்குது? மீன்வளத்துறையிலிருந்து அதனுடைய சிறப்பம்சம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். 3 மாதத்துக்கு உதவி பவானி சார்ல ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அலங்கார மீன் 2 நாள் பயிற்சி போடுவாங்க, 3 நாள் பயிற்சி போடுவாங்க. அதுக்கு வந்து அவங்களே ஸ்டைஃபன் தருவாங்க. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ரூபா அவங்க பணம் தருவாங்க. 3 நாள் பயிற்சி நம்ம போய் அவங்களே பயிற்சி காஃபி கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுத்து மதியான சாப்பாடு போட்டு அதுக்கு உரிய சான்றிதழ் கொடுத்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு மூவ்மெண்ட் பண்றாங்க. அதை நம்ம சரியா பயன்படுத்தி நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம போகணும். விழிப்புணர்வு கொடுத்து இதுவும் ஒரு தொழிலா பண்ணலாம். கண்டிப்பா பண்றாங்க. நல்லது. இதற்கு ஏதாவது மானியங்கள் அந்த மாதிரி அரசாங்க ரீதியில் கிடைக்கும்? மானியம் இருக்குங்க. மானியம் வந்து வருஷம் ஒரு தடவை ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சப்சிடி வரும். பயன்வாம் ஸ்கீம் இருக்குது. அது வந்து 100% மானியம். சரிங்க. அது இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வைகுண்டம் ஏரியால கொடுத்துட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட். திருச்செந்தூர் பேசர்ல. சரிங்க. போன 2010 பேசர்ல வந்து ஆலியார்ல கொடுத்தாங்க. சரிங்க. அயன்வாம் ஸ்கீம்னா உங்களுக்கு 90% பணம் கட்ட வேண்டாம். அதாவது ஃப்ரீ ஸ்கீம்ஸ் மாதிரி வச்சுங்களேன். ஓகே. அதுக்கு உண்டான எலிஜிபிள் வேணும். கம்பல்சரி சொந்த இடமா இருக்கணும். சரி. அதை வந்து அவங்க சொல்லுவாங்க லீஸ் விற்காம ஒரு 20 வருஷத்துக்கு விற்காம இருக்கணும். லீஸ் எக்ரிமெண்ட் உங்களோட பேங்க்ல இவ்வளவு அமௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆகணும், இல்ல அமௌண்ட் போட்டு வச்சிருக்கணும். இதெல்லாம் சிஸ்டமேட்டிக் இருக்குது. அதே மாதிரி மீன் வளத்துறையை பதிஞ்சு பண்ணி தான் நீங்க மீன் பண்ண போடணும். நீங்க எடுத்தோடனே ஒரு இடத்த காமிச்சிருவீங்க. காமிச்சிட்ட உடனே அவங்க ஓகே சொன்ன உடனே நீங்க பண்ணக்கூடாது. அவங்க ஜியோ பாஸ் பண்ணணும். அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மூவ் பண்ணணும். நீங்க உங்களோட அர்ஜென்ட்டுக்கு ஒரு 3 மாசத்துலயே உங்களோட பணம் இருக்குன்னு சொல்லி சீக்கிரமா நீங்க அந்த சிஸ்டமேட்டிக் பண்ணிட்டு போய் கவர்மெண்ட்ல கேட்டா கவர்மெண்ட் தரமாட்டாங்க. கவர்மெண்ட் ப்ராப்பரா ஒரு 1.5 வருஷம் உங்களோட டைப் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அவங்க ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா உங்களுக்கு மானியம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 30,000 ரூபா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 4 மாசம் கழிச்சு வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு மறுபடியும் 20,000 ரூபா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் தருவாங்க. ஓகே. அதுக்கு என்ன குறைஞ்சபட்ச தேவைகள்? பேக்யார்டு அக்வா கல்ச்சர் இருக்குதுங்க. புறக்கடையில் வண்ண மீன் வளர்ப்பு திட்டம் சும்மா ஒரு பின்னாடி, அதாவது வாழை மரம் தென்னை மரம் வைக்கிற இடத்துல பேஸ் பண்ற அந்த இடத்துல இருந்தாலும் போது சின்ன தொட்டி எல்லாம் சிமெண்ட் தொட்டியில் தான் கட்டணும். தொட்டி கட்டி கண்ணாடி தொட்டி வச்சு அது மெயின்டைன் பண்றதா. அது மகளிருக்கு தருவாங்கன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் உண்டுங்க. ஒரு 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா நிறைய ஸ்கீம் இருக்குது. சிம்பிளா ஒரு 100-150 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாவே அவங்க தருவாங்க. ஆனா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் தகுந்த மாதிரி மாறும். அதாவது இங்க ஆள் பற்றாக்குறையா இருக்கும். ஈரோடுக்கு மட்டும் தான் தருவாங்க அவங்க. சேலத்துல ஆள் இருக்க மாட்டாங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி அந்தந்த ஏரியா மீன்வளத்துறையை நீங்க அணுகி அவங்களோட ஆலோசனை பெற்று தான் நீங்க மீன் பண்ண அமைக்கணும். அதுக்கு முன்னாடியே நிறைய ட்ரைனிங்ஸ் நீங்க அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு அதை பத்தி ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். மற்றவங்களோட லிங்க் கிடைக்கும். அதாவது என்ன மாதிரி அவங்க வச்சிருக்காங்க, அவங்களோட இடத்த போய் நம்ம பாக்குறது, நம்ம என்ன மாதிரி வச்சிருக்கலாம், புதுமையா அதுல என்ன பண்ணலாம் அந்த மாதிரி. இப்போ இதுல வந்து இதுவரையுமே நான் இன்னும் அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கிறேன். இன்னுமே கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்குன்னு எல்லாம் ஃபுல்லா தெரிஞ்சது மாதிரி இல்லை. எல்லாமே ஒன்று அப்டேட். ஏன்னா டெய்லி அப்டேட்ல இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டு போக முடியும். அடுத்த கட்ட நடவடிக்கையை கொண்டு போக முடியும். நல்லதான்.
இதுல நீங்க ஏதாவது புதுசா வர்றவங்களுக்கு ஏதாவது பயிற்சி ஏதாவது கொடுக்குறீங்களா இல்ல நீங்க மீன்கள் மட்டும்தான் மீன் அதுக்குண்டான அதுக்கு உண்டானதெல்லாம் நான் என்ன அவங்க என்ன மாதிரி கேட்கறாங்களோ வந்து முதல்ல அறிமுகமாயிட்டு என்னோட மொபைல் நம்பர் வாங்கி போயிருவாங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம அதை பத்தி டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணலாம். அதாவது அவங்க பொருள் வாங்கினாதான் நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணுவேன், அதை பத்தி டீடைல்ஸ் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க. ஓகே, எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுவேன். இதுல ஒளிவு மறைவுல நம்ம கிட்ட எதுவுமே இல்லைங்க. சரி சரி. வேணும்னா ஒரு பண்ண வைக்கணுமா, எங்கெங்க போகணும் எல்லா இது பண்ணி நானும் அவங்க கூட வந்து கைட் பண்ணி விட்டு அது நான் ரெடி பண்ணி விடுவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. நம்ம நேயர்கள் வந்து தோட்டம் நேயர்கள் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா எந்த தகவலாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கலாங்கண்ணா. நன்றி, வணக்கங்க. மிக்க நன்றிங்க. நாம கலப்பு பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு.